இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்து கறி தான். அதுக்கு அரை கப்பு சிவப்பரிசி, அரை கப்பு உளுந்து. இந்த டம்ளரால் அரை கப்பு சிவப்பரிசியும் அரை கப்பு உளுந்தும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதில் அரை அரை கப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை வறுத்து வச்சுருக்கேன். லேசாக வறுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் தனித்தனியாக வறுத்து வச்சு மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சிக்கலாம். நாட்டு சர்க்கரை நல்லெண்ணெயும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அந்த கப்பால் 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நான் இந்த டம்ளரால் 3 டம்ளர் ஊற்றி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லெண்ணெய் அதில் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி இது பாருங்கள், உப்பு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம். நல்லெண்ணெயும் அதிலேயே ஊற்றிக்கிறோம். ஆமாம், இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரையும் நான் இந்த தண்ணியிலையே கலந்துக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், உளுந்தையும் அரிசியையும் அரைச்சி வச்சுருக்கேன். சமமாக போட்டு ஒரே பேச்சாக அரைச்சிட்டேன். இதை நம்ம கொதி வந்தவுடனே இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டும் போது நம்மளுக்கு கட்டிப்படாமல் கரெக்டாக லெவலாக வந்துடும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக கிண்டுறேன்ட்டு. இப்போ நம்ம கைவிடாமல் இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு 5 நிமிஷமாவது இதேமாரி கைவிடாமல் கிண்டணும். 5 நிமிஷம் கிண்டினோடனே கொஞ்சம் தண்ணி சொண்டி கொஞ்சம் ஒரு மாதிரியாக கெட்டி பதத்துக்கு வரும். அந்த வர நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், நல்லெண்ணெயை ஊற்றணும். மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றி திரும்பியும் கிண்டணும். திரும்பியும் கிண்டுறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த அளவு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்தமாரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடும். மூடி வச்சு திரும்பி திறந்து திரும்பியும் எடுத்து மறுபடியும் நம்ம கிண்டுறோம். மறுபடியும் கிண்டி இன்னும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வற்றணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டுறோம். நல்லெண்ணெய் நிறையா ஊற்ற நல்லா இடுப்புக்கு நல்லா வலுவாக இருக்கும். இது பெண்களுக்கும் நல்லது, ஆண்களுக்கும் நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றதுனால நம்ம ரொம்ப பலமாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும். இப்போ திரும்பி மூடி போட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டோன்னே இந்த பாருங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லெண்ணெய் நம்ம ஊற்ற தான் நல்லாயிருக்கும். நான் இனிப்பு கொஞ்சம் அரை இனிப்பாக போட்டிருக்கேன். நீங்கள் வேண்டாம் கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ திருப்பி பெரட்டி விட்டு நம்ம அள்ளி சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு மேலே மூடி வச்சிடுறேன். நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த நேரத்தில் எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒரு கப்பில் வச்சு நடுவில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.